ஹாய் மக்களே, வெல்கம் டு குக் வித் மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா கேரட் அல்வா செய்ய போகிறோம். முதல்ல நெய் எடுத்துக்கலாம், அது கூட திராட்சை எடுத்துக்கலாம், அப்புறமா முந்திரி எடுத்துக்கலாம் கூடவே. அப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் ஒரு 1/2 kg எடுத்துக்கலாம். பால் வந்து அதேமாரி பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருந்த கேரட்டை வந்து நல்லா பொடியை நறுக்கிக்கலாம், குட்டி குட்டி பீஸாக. அதை நறுக்கி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கடாய் வச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ml நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அதை நல்லா கொஞ்சம் வதக்கட்டும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 2 இல்லை 3 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணி தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிஞ்சு வச்சுருந்த கேரட்டை எடுத்து கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கேரட் எல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு நல்லா வதக்கிக்கோங்க. அது வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வதக்கிட்டே இருங்க கண்டினியூஸாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து 500 ml பால் எடுத்துக்கலாம். எடுத்து அந்த கேரட்டில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம கேரட் வதக்கணும் இல்லையா, அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்ட பிறகு நல்லா வதக்கிக்கோங்க. அது வந்து எங்கேயும் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. நல்லா கொதிக்க விட்ட பிறகு ஏலக்காய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சால்ட்டு வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதித்த பிறகு அதில் வந்து நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த முந்திரியும் திராட்சையும் கொஞ்சம் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி அதையும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிக்க விட்ட பிறகு பார்த்திங்கன்னா கேரட் அல்வா வந்து உங்களுக்கு ஃபைனலாக இப்படி தான் இருக்கும். நல்லா திக்காக இருக்கும் கொஞ்சம். இதை வந்து ஃபைனலாக கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சோன்னா நம்ம கேரட் அல்வா ஃபைனலாக வந்து ரெடி ஆகிடும். பவுலில் எடுத்து வச்ச பிறகு பார்த்திங்கன்னா பாதாம் கொஞ்சம் மிக்சியில் அரைச்சிட்டு பொடியாக அதை வந்து அப்படியே சும்மா மேலே அப்படி தூவி விட்டுக்கலாம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம கேரட் அல்வா வந்து ரெடி. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.